வாங்கயா வாங்க. ஆ. மீனாட்சி பாரு யார் வந்திருக்கான்னு. சார் வாங்க சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாருமா நல்லா இரு. காட் பிளஸ் யூ. என்னம்மா இதை வாங்கிக்கோ. தேங்க்யூ சார். மாப்ள ஆண்டி. நான் பேங்க்ல வேலை செய்யறேன்ல, அங்க மேனேஜர். ஓ வணக்கம் சார். ஹலோ சார். மீனாட்சி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவளை நல்லா பாத்துக்குங்க. கண்டிப்பா சார். மீனாட்சி, அடுத்த வாரம் பேங்க் எக்ஸாம் ரிசல்ட் வருது. அப்படியா சார்? மா ஆமாம்மா, யூ டோன்ட் வரி. எப்படி நல்லா தான் எழுதியிருப்ப, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ. ஆமா சார், நானும் அதான் நம்பிட்டு இருக்கேன். இனிமே உனக்கு நல்லதுதாம்மா நடக்கும். உனக்கு கல்யாணம் ஆகும் போகுது, பேங்க் மேனேஜரும் ஆயிடுவேன். உன் அம்மாவோட கனவெல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறிக்கிட்டு இருக்குமா. அக்கா என்ன இதோ வரேன். அக்கா சீக்கிரம் வாக்கா. என்னடா? அக்கா வா போட்டோ எடுத்துக்கலாம். இருடா, உன் மாமா வந்துட்டாரு. மாமா வந்துட்டாரா? ஆமாடா, இப்பதான் வந்தாரு. ஆ. அம்மா, நீங்க அவரை பார்த்து பேசுனீங்களா? இல்லையே. ஜூஸ் கொடுக்க போனீங்களே? நான் ஜூஸ் கொடுக்க போனேன், அதுக்குள்ள எங்க பேங்க் மேனேஜர் வந்துட்டாரு. அதான் எங்க சம்பந்தி கிட்ட சொல்லி ஜூஸ் கொடுக்க சொன்னேன். நான் அவரை பார்க்கல. ஓ சரி சரி, அப்ப வாங்க, அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஆதி, நீ மீனாட்சி கூட்டிட்டு வா. அக்கா கெஸ்ட் எல்லாம் வராங்கக்கா. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோடா. அவரும் மீனாட்சி பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அம்மா தான் அவரை இன்னும் பார்க்கல. அதான் சொல்றேன், இன்னும் டைம் ஆனா கெஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, அப்புறம் பேசுறதுக்கு டைமே இருக்காது. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். போலாம். சரிக்கா போலாம். என்னங்க என்னங்க, ஆதி மீனாட்சி எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. என்னங்க? ஓபன்ல தான் இருக்கு. எங்கக்கா? அவர் இங்கதான்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு, ஆனா இப்ப இல்ல. வந்துட்டாருன்னு தானே சொன்னக்கா. வந்துட்டாருடா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. அப்ப எங்க போயிருப்பாரு? உங்க வீட்டுக்காரரை நான் இன்னும் பார்த்ததே இல்ல, பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. வெளியில யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க நாம போய் பார்க்கலாம். சரிக்கா. ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? இப்பதான் வந்து ரூம்ல பார்த்தா உங்களை காணோம். எங்க போனீங்க? இங்க எல்லாரும் உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆதி கூட உங்களை தான் தேடிட்டு இருக்கான். மீனாட்சியோட அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. எங்க இருக்கீங்க? சீக்கிரமா ஸ்டேஜ் கிட்ட வாங்க. இல்லம்மா, நான் மண்டபத்துல இல்ல. மண்டபத்துல இல்லையா? எங்கங்க போனீங்க? முதல்ல கிளம்பி வாங்க. இல்லம்மா, என்னால இப்ப அங்க வர முடியாது. ஏன், என்னாச்சு? சென்னையில அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுல ஒரு பேப்பர்ல சைன் பண்றதுக்கு விட்டு போச்சான். அதை நான் உடனே வந்து சைன் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னங்க, அவங்க என்ன விளையாடுறாங்களா? அப்ப சைன் பண்ணும்போதே ஒழுங்கா எல்லாமே பார்த்து சைன் பண்ண வேண்டியதானே? என்ன பண்றது, மிஸ்டேக் எல்லாருக்கும் வரும்ல. அதுக்கு இப்ப ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க மண்டபம் வரைக்கும் வந்துட்டு யாரையும் பார்க்காம போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒரு ரீசனை சொன்னா ஷோ மீனாட்சியோட வீட்ல அவங்க என்ன நினைப்பாங்க? சைன் பண்ணாம விட்டா இந்த ஒரு பிசினஸ் மட்டும் லாஸ் இல்ல, டோட்டலா நம்ம கம்பெனியோட குட்வில்லும் லாஸ் ஆயிடும். அதான் பாக்குறேன். சரி, அப்ப ஒண்ணு செய்ய சொல்லுங்க. அவங்க தானே சரியா சைன் வாங்கல. ஃப்ளைட் டிக்கெட் வேணா நம்ம போட்டு கொடுக்கலாம். இங்க வந்து அவங்கள சைன் வாங்க சொல்லுங்க. இல்ல ரம்யா, அது மரியாதையா இருக்காது. அதுவும் இல்லாம இது ஏன் தப்பு தான். இப்போ பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. நான் இங்க இருந்தா கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நான் போகணும். என்னங்க நீங்க மண்டபத்துக்கு வந்து ரிசப்ஷனை அட்டெண்ட் பண்ணாம போனா எல்லாரும் என்ன பேசுவாங்க?
டோன்ட் வரி. கரெக்டா முகூர்த்தத்துக்கு நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பிடிச்சிங்க வந்துடுறேன். எனக்கு என்னமோ டென்ஷனா இருக்கு. வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காலையில வந்துடுறேன். சரியா? கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துடுறேன். இல்லைன்னா எல்லாருக்கும் மனசு வருத்தமாயிடும். ஆதியை பத்தி உங்களுக்கே தெரியும். சரிம்மா, நீங்க வராம தாலி கட்ட மாட்டான். நீ பயப்படாதம்மா, நான் கரெக்டா முகூர்த்தத்துக்கு வந்துடுவேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. சரியா? நீ அங்கிருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. ம்? ஏதாவது வேணும்னா கேளு. சரிக்கா. மீனாட்சி, மா எல்லாரும் வந்தவங்க எல்லாம் மேடைக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் சாப்பிட வேண்டியதுதான். ம். மீனாட்சி, ரொம்ப நேரம் நின்று டயர்டா இருக்கா? இல்ல இல்ல ஓகே தான். எல்லா விருந்தாளிங்களும் வந்து சாப்பிட்டு போயிட்ட மாதிரி தான் இருக்கு. பாவம், ஆதியும் மீனாட்சியும் ரொம்ப நேரம் நின்று களைச்சு போயிருக்காங்க. இவங்கள சாப்பிட கூட்டிட்டு போலாம். போலாம். எனக்கே பசிக்குது. வரவேற்பே இம்புட்டு பெருசா பண்ணிருக்கியலே. இதை விட பெரிய மண்டபத்துல இன்னும் கிராண்டா நடத்தணும்னு தான் ஆதி மாமா சொன்னாரு. நான் தான் வேணான்னு சொன்னேன். அவங்களதான் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும்னு போயிட்டாரு. ஓ, இருந்தாலும் வந்த எல்லார்கிட்டயும் ஒரு 2 பேசிட்டு போயிருக்கலாம்ல. ம், ம். அவர் பிசினஸ்ல எப்பவுமே ரொம்ப கரெக்டா இருப்பாரு. ஒரு டீல் முடிச்சிட்டு வந்தாரு. அதுக்குள்ள அதுல ஏதோ ஒரு சைன் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்களாம். அதான் அவர் போயிருக்காரு. இல்லைன்னா அது கைவிட்டு போயிடுமா. அதுவும் சரிதான். கல்யாணம் நாளைக்கு தானே. காலையில வந்துருவாருல? கண்டிப்பா வந்துருவாரு. சரி சரி. அவரை தான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அக்கா, ஆமாக்கா, ஊரே வந்திருக்கும் போது மாமா ஒரு ஆள் வராதது எனக்கு பெரிய குறையா இருக்குக்கா. இங்க எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ்ல கூட அவர் இருக்க மாட்டாரு. அவரை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, ஆரத்தி எடுத்து முடிச்சிடலாம். நான் போய் ஆரத்தி கரைச்சி கொண்டு வரேன். இருங்க. இரு சுமதி, எல்லா வேலையும் நீயே எழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற. தேவி, நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. போ. தேனு, ம். மாமா எங்க? நாளைக்கு முகூர்த்தத்துக்கு வாழைக்கண்ணெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சொல்லி வைக்க போயிருக்காரு. எப்படியோ நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தாலி கட்டுறதும் நல்லபடியா முடிஞ்சிட்டா போதும். எல்லாரும் குடும்பமா சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம்.